शक्ति की जय। ओम श्री महागणपते नमः। श्री गुरुभ्यो नमः। सर्वविध संतस्वरूपिणी नम तिरुपादंगे शरणम। श्री सरस्वती देवी नमः। सरस्वती नमस्तुभ्यं हृदय कामरूपिणी विद्यार्थं कल्पयामि सिद्धं सदा सरस्वती नमः। दक्षिणामूर्ति ज्ञानसत्तादिभवे तन्मोक्ष प्रचोदयात् कुरवे सर्वलोकानां विषये गौरविनां देव सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। आदिगुरु श्री दक्षिणामूर्तये नमो नमः। ज्ञानानन्दं देवं निर्मलस्फटिकाकृतिम् आकारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। लक्ष्मी हयग्रीवाय नमः। आदित्यादि नवग्रहदेवताभ्यो समस्त देवताभ्यो ओंकुलियம்மன் देवताभ्यो नमः। அனைவருக்கும் வணக்கம். அங்கே ஒன்றி போட்ட பசங்கள்லாம் அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் உடனடியாக இங்கே வரோம். உங்களுக்காகவே இந்த பூஜை நடத்துகிறோம். நிறைய மாணவர்களை விட மாணவர்களுடைய பெற்றோர்கள் அம்மா பாட்டி மாமா மாமி அது அப்பா அதே மாதிரி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. யார் முக்கியமா கலந்துக்கணுமோ அவங்க வரல. நீங்களாம் பேர் விட்டு வீட்டில் வச்சுட்டு உலக தொலைக்காட்சிக்கு முதல் முறையாக போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அது மறுபடியும் முதல் தொலைக்காட்சி முதல் முறையாக போட்டது அடுத்த வாரம் மறுபடியும் போடுவாங்க. இது மறுபடியும் என்னைக்கு நம்ம வந்து ஹோமம் பண்ண போறோம்ன்றது பகவானை கூட தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால ஒரு ஹோமத்திலும் ஒரு விசேஷங்கள் ஒரு விஷயங்கள் நடக்கும். அதனால ஒரு சமயத்தில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு போட்ட படத்தை நீங்க நாளைக்கு பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அந்த படம் அதே மாதிரிதான் போடுவான். நீங்க 20 ரூபாய் போயிட்டு இருக்க சமயத்தை அட்வைஸ் கொண்டு போடுவான். அதுல இயற்கையா நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு தெய்வீக விஷயங்கள் கிடைக்கிறதுன்றது வாழ்க்கையில நாம செய்த பாக்கியம். அதனால நம்ம நினைப்போம் நம்ம பேர் கொடுத்துட்டோம், நம்ம இங்க பேர் சொல்லிடுவாங்க எப்படியும். அதனால அங்கேருந்து ஐக்கியம் என்ன பண்ணுவாரு, பையன் ஒரு அம்மு விடுவாரு. எக்ஸாம் பேப்பர்ல வந்து கொடுத்துரும், அந்த பேரால வந்துடும், நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லா இடத்தையும் வெளிச்சம் இருக்கு, எல்லா இடத்தையும் காற்று இருக்கு. ஆனா வண்டியில அந்த டயர்ல காற்று ஃபுல்லாக இருந்தால்தான் வண்டி வரும். புஷ்கு இறங்கிச்சுன்னா போயிடும். ஒரு ஒளியை கூட்டுகின்ற இடமாக ஆலயம் அமைக்கின்றது. எல்லா இடத்தையும் வெளிச்சம் இருக்கு, எல்லா இடத்தையும் காற்று இருக்கு. நான் அப்படியே அது வந்துடும் அப்படின்றது இல்லை. அந்த ஒளியை கூட்டுகின்ற நம்ம சக்தியை இணைக்கின்ற இடமாக இந்த இடம் நம்ம ஆலயமானது அமைகின்றது இல்லையா? அதனால அந்த ஆலயத்தில் நம்ம எல்லாம் குழுமி ஒட்டுமொத்தமா எல்லாருக்காக நம்ம பிரார்த்தனை பண்றப்போ அந்த பிரார்த்தனை வந்து முழுக்க பலிதமாகும். அதனால இந்த லட்சுமி ஹயகிரி ஹோமம் இந்த கல்வி ஆண்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கிற நேரம், இந்த இப்ப எல்லாம் புதிதாக மாணவர்கள் எல்லாம் கல்வி சாலைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. பாடங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நிறைய இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாருமே ஆரம்பிக்கிறாங்க நினைக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் காலாண்டு தேர்வு, மறுபடியும் செகண்ட் மிட்டம் வரும். அப்புறம் அரையாண்டு தேர்வு, தேர்ட் மிட்டம் டெஸ்ட் வரும், முழுஆண்டு தேர்வு. இதை நோக்கி நம்ம பயணப்படக்கூடிய ஒரு துவக்கத்தில் நம்ம இருந்துருக்கோம் இல்லையா? இல்லையா? சில பசங்க ஸ்கூலுக்கே போயிருப்பாங்க, எல்கேஜி ப்ரீகேஜி போயிருப்பாங்க. சில பசங்க ப்ரீகேஜி டு எல்கேஜி ஒரு கிளாஸஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நம்மலாம் அதே மாதிரி கல்வி கூட நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். படிப்பு என்பது எப்படி என்ன, பெஞ்சில் வருவது கல்வி அல்ல, பெஞ்சில் உட்காந்து கற்றுக்கிறது கல்வி அல்ல, நெஞ்சில் வர வேண்டியதுதான் கல்வி. எங்க வரணும்? பெஞ்சில இல்ல, நெஞ்சில வரணும்.
அது பின்னிலே வரணும். அதனால நாங்கள் விளையும் பெய்யும் உலகிலேயே என்று சொல்வார்கள் அல்லவா, அதே மாதிரி இந்த வயசுல எந்த அளவுக்கு நம்ம நம்ம கல்வியை கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு ஞானத்தை சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் வருங்காலத்தில் நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். உலகமெங்கும் சுற்றுவோம். பல இடங்களுக்கு இது எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போறாங்க. சாதாரண ஸ்கூல்ல படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய பெரிய உலக லெவலில் இருக்காங்க. பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கூட இருக்காங்க. அரசு பதவிகளாக இருக்கட்டும், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய IAS, IPS அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட சாதாரண பள்ளியில் படிச்சு கல்வி கட்டு அந்த மாதிரி இருந்தவங்க தான். வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை நோக்கி பயணப்பட்டவங்க தான் எல்லாரும். அதனால நாம இந்த கல்வியை செல்வம் 16 செல்வங்களும் முக்கியமானது ஒரு கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வம், கல்வி எப்படிப்பட்டது? எல்லா செல்வங்களும் அழியக்கூடிய தன்மைக்கு உள்ளது இல்லையா? காசு, பணம், துட்டு, மணி எல்லாம் அழிஞ்சிடும், மாற்றம் பண்ணும். செல்வம் விருப்பப்பட்ட இடத்துல செல்வம் என்பதுதான் செல்வம். அது இஷ்டம் தான் அதிர்ஷ்டம். அதனால இப்ப கல்வி எப்படின்னா, நாம் கற்ற கல்வி தீயினால எரிக்க முடியாது, புழு பூச்சியினால் அழிக்கப்படாது, மழை காற்றினால் நனையாது, எதனாலும் அழிக்க முடியாதுன்னு நாம் கற்ற கல்வி. அதனால அந்த கல்விய நாம கத்துக்கிறோம். யார் மூலியமா? குரு மூலியமா கத்துக்கிறோம். குரு என்ற ஆச்சாரியர், பாடம் சொல்லிக் ஆசிரியர், இவங்க எல்லாம் குரு. நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அத்தனை பேருமே குரு தான். குயிலிடமிருந்து பாடலை கற்று அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அசல்களிலும் காக்கையிலிருந்து ஒற்றுமையை கற்று, நாயகர்களிடம் நன்றியை கற்று, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நமக்கு ஞான குருவாக விளங்கக்கூடியதான். ஆனாலும் ஒரு குரு முகாந்திரமான அனைத்து விஷயத்தையும் கற்றுக்கணும். அனைத்து விஷயங்களும் அறிந்து கொள்வோம் இல்லையா? நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குருநாதர்களை வணங்கி இப்பதான் குரு பௌர்ணிமா முடிஞ்சு இன்னைக்கு திருப்தியை இருந்தார். அதனால உங்களுக்கு நடக்கிறது விசேஷமான ஒரு விஷயம். எல்லா மாணவர்கள் அசம்பிள் ஆயிட்டாங்கன்னா, அதனால இந்த கல்வியை நம்ம சனாதன இந்து தர்மத்துல கல்விக்கு கடவுளாக, நம்ம கல்வியை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரே பூமி இந்த பூமி பாரத பூமி தான். இறைவனை கல்வியின் மூலமாக பார்ப்பது இந்த பூமி தான். இறைவனே எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று சொன்னது பாரத பூமி தான். இறைவனே உலகெல்லாம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை எழுத்துக் கொடுத்தது, ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்தது இந்த பாரத பூமி தான். அதனால இறைவனே வழிகாட்டியது. அவர்களின் அதற்கு முத்தேச்சர் வச்சித்துள்ளது என்று நாவிலே ஓம் என்ற பிரணவத்தை எழுதியது இறைவன் தான். அதனால இறைவனே எழுத்துக்கும் கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றான். அதனால அந்த இறைவன் நம்ம கற்பித்த கல்வியை நாம் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை நாம் இருக்கின்றார். அன்னை மாதா சரஸ்வதி நம்முடைய முப்பெரும் தெய்வங்கள் யார் சொல்ல முடியுமா? பசங்க தான் சொல்லலாம், பெரியவங்க சொல்லக்கூடாது. முப்பெரும் தெய்வங்கள் யாரு? தெரிஞ்ச கை மட்டும் திரும்பி பார்க்காம கேட்டுருக்குங்க. திரும்பிலாம் பார்க்க முடியாது, சைட்ல தான் இருக்கும். இன்னைக்கு இந்த பாவடிவ மாதிரி ஒரு புதுசா பிளான் பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரைட்டா உட்கார வச்சிருக்கோம். அதனால யாரும் திரும்பிலாம் பார்க்க முடியாது. முப்பெரும் தெய்வங்கள் யாருமா? கை தட்டுமா? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். அதுக்கெல்லாம் கை தட்டோட தெரிஞ்சுக்கணும்.
கைதெல்லாம் கூடாது. நாம குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஆச்சரியப்படக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் 3 பேர்கள். 3 கடவுள்கள். விஷ்ணு பிரம்மன் படைத்தார், விஷ்ணு காக்கின்றார். அழித்தார். அழித்தல் என்பது என்ன? அழிக்கிறதுனா உடனே பார்த்து பயம் வந்துடும். அழிக்கிறது அரிசியானது அழிந்தால்தான் சாதமாகும் இல்லையா? நம்ம வெற்றி பெற்ற காய்கறி அழிந்தால்தான் நமக்கு நல்ல அரிசுவையான உணவு கிடைக்கும். பாயசத்துக்கு கடலைப்பருப்பு வயத்தப்பருப்பு எல்லாம் போட்டு அதை அழிச்சாதான், வெள்ளம் போட்டு தட்டி போட்டு அழிச்சாதான் சுவையான பாயசம் கிடைக்கும். அழிவது கூட ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காகத்தான். அதனால அழிக்கிறது பயந்துடும். அழிக்கிறது அழித்து ஆக்குவது. அதனால இந்த 3 செயல்களை செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்காக சிவபெருமான் தன்னுடைய உடம்பில தன் மனைவிக்கு பார்வதி அம்மாவுக்கு ஒரு பாதி அளித்தார். அப்படிதானே? ஒரு பாதியை சிவபெருமான் கொடுத்தார். மகாவிஷ்ணு என்ன பண்ணார் தெரியுமா? மகாலட்சுமிக்கு எங்க இடம் கொடுத்தாரு? யார் சொல்ல முடியும்? பசங்க சொல்லுமா. மகாலட்சுமிக்கு எங்க இடம் கொடுத்தாரு? இதயத்துல மார்பிலே இடம் கொடுத்தார். இது ஒன்றுதான் நமக்கு என்ன தெரியும். பிரம்மா தன்னுடைய மனைவியான சரஸ்வதிக்கு எங்க இடம் கொடுத்தார்? யார் சொல்ல முடியும்? பிரம்மா தன்னுடைய மனைவியான சரஸ்வதிக்கு எங்க இடம் கொடுத்தார்? வெரி குட். தெரிஞ்சுக்கணும். நாக்கில் இடம் கொடுத்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் என்ற தாய் தந்தையர்கள், கணவன் மனைவி இணைந்த ஒரு வாழ்க்கை. மகாவிஷ்ணு ஹிருதயத்தில் லட்சுமி இருக்கா. லட்சுமி இங்க இருந்தாதான் லட்சுமி கடாட்சம் வீட்டில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அடையாளம். நாக்குனா வேதத்தை சொல்றது, படிக்கிறது, சுயமது எல்லாம் பண்றது நாக்கு. அதனால சரஸ்வதி பிரம்மாவின் நாக்கில் இருக்கின்றார். சதுர் வேகத்தை கொடுத்த அந்த பிரம்மா நாக்கில் இருக்கிறார். அதனால இந்த கல்விக்கு இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி நாவிலே கூடியிருக்கின்றார். அந்த நாவிலே கூடியிருக்கக்கூடிய சரஸ்வதியை நாம பூஜை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் குதிரை முக கடவுளாக கூடிய அயகிரிவர் சுவாமி, அயகிரிவர் வைஷ்ணவத்தில் கல்விக்கு அதிபதி. இப்ப வேஷ்டி முடிச்சு வைத்துருவாங்க பேச முடியணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது இவ்வளவு பசங்க கூடியிருக்கிற நேரத்தில் பூஜைகள் முக்கியம், சங்கல்பம் முக்கியம், அத்தனை ஆவாகங்கள் அறிவிப்புகள் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா விஷய ஞானம் என்பது இன்னைக்குதான் தெரியாது. அதனால இப்ப புடிச்சாதான் உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, தெரிஞ்சுக்கிட்டு பயன்பட்டா நல்லது. அதுக்காக தான் நடத்துறோம். அதனால குதிரை முக கடவுளா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய அவதாரமாக அயகிரிவர் சுவாமி, அவரும் கல்விக்கல்வி வைஷ்ணவத்துல. சைவத்துல தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் ஆலமரத்தின் கீழே சிஷ்யருக்கு பாடம் புகட்டி அந்த சிவபெருமானுடைய அவதாரம் தட்சிணாமூர்த்தி. இந்த 3 தெய்வங்களும் அம்பாள், பெருங்குடி அம்பாள், மகாகணபதி, விநாயகர் எல்லாம் எதுவும் இல்லை. அதனால 5 கலசம் வச்சிருக்கோம். இந்த 5 கலசம் வைத்து இந்த கலசத்துக்கு நம்ம பூஜை பண்ண போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஆலயத்துல வருஷத்துக்கு 2 தடவை சரஸ்வதி ஹரிகிரி ஹோமம் பண்றது வழக்கம். கல்வியாண்டு துவக்கத்துல அப்புறம் ஆண்டு பரிசு வரது. இப்போ இவ்வளோ நேரம் சரஸ்வதி ஹரிகிரி ஹோமம் பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ணா பத்ரிநாத பெருமாள் கோவில் திருநெல்வேலியில் இருக்கு. அந்த திருநெல்வேலியில் பெருமாளை 25 வருஷமா பூஜை பண்ணிருக்காரு. பச்சைமலை கோவிலுக்கு அண்ணதான் பூஜை பண்றாரு. அவர் ஹரிகிரி சுவாமியை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த பூஜை பண்ணாலும் நம்ம குழந்தைங்க இது என்ன பூஜை, எதுக்காக பண்றோம், அது தெரிஞ்சு செய்யணும். அதே போல நம்ம இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்கன்றோம். இப்போ நிறைய இல்லங்கள்ல ஒரு 8ஆம் கிளாஸ் மேலே போயிட்டாங்கன்னா குழந்தைங்க யாரும் கோவிலுக்கு வர்றதில்லை, பேரண்ட்ஸ் கூட வரதே இல்லை. அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுனா ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க.
அதுதான் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் தான் முதல் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நம்மளோட ஒத்து வரவங்களை மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சுப்போம். நம்ம அப்பா அம்மா ஒத்து வரலைன்னா கூட அவங்க எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதனால குழந்தைகளுக்கு முதல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா தான். அதனால வந்து இந்த ஹோமங்கள் நடக்கிறச்ச இந்த சாட்டில் குழந்தைங்களாம் கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிரதானமாக குழந்தைங்களை வச்சு நம்ம இந்த பூஜை நடத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்க எல்லாருக்கும் 2 புஷ்பம் கொடுப்போம். சரஸ்வதியினுடைய நாமங்கள் படிக்கிறச்சு தொன்னை கொடுத்துருப்போம். அதில் அந்த புஷ்பங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அது வந்து நம்ம குழந்தைங்களாம் உட்காந்து அந்த பூஜை பண்ணணும். அதே போல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுப்போம், நம்ம ஹோம திரவியங்கள் கொடுப்போம். பிரார்த்தனை பண்ணி கோவிலை சுற்றி வந்து குழந்தைங்க அவங்க கையினால போடுவாங்க. இதெல்லாம் அவங்க செய்யும்போது தான் அவங்க சின்ன வயசுல யாரோ ஒரு மாதிரி அனுபவம் இருந்தால் தான் கோவிலோட முதல்ல ஒரு தொடர்பு வரும். படிப்புக்காக இப்போ ஒரு ஹோமம் இருக்கு, கோவிலில் இப்படி செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஒருத்தர் சொல்லி தெரியறதை விட நம்ம செய்யும்போது அந்த உணர்வுபூர்வமாக அந்த அனுபவம் கிடைக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முயற்சி செய்யும்போது முதல்ல இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பு நம்ம ஆலயங்கள் மூலியமா நம்ம பெற்றோர்கள் மூலியமா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். அதுதான் இந்த சரஸ்வதி பூஜையினுடைய முக்கிய நோக்கமும் நவராத்திரியுடைய முக்கிய நோக்கமும். அண்ணா இப்போ வந்து ஐகிரியவர் சுவாமியை பற்றி சொல்லுவார். குழந்தைகள்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதசாமரமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजैर्मरुत्पत्यामोदस्तञ्जरान् त्रिनायनेने अस्मद्गुरोर्भगवतोऽक्षरैकसिन्धो रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये. ज्ञानानन्दमयं देवं निर्मलप्रयाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे. எம்பெருமானார் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கெல்லாம் தெரியும் 10 அவதாரங்கள் செய்தார். இந்த 10 அவதாரத்திற்கு முந்தைய அவதாரமாக கிருதாயுகத்திலே ஹயக்ரீவன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் வேதங்களை எல்லாம் களவாடி சமுத்திரத்துக்குள்ளே ஒழித்து வைத்தான். அந்த வேதங்களை மீட்டுக் கொடுப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் ஹயக்ரீவனாக அவதாரம் செய்து அவனுடன் போரிட்டு நமது வேதங்களை மீட்டார். ஹயம் என்றால் குதிரை என்று பொருள். குதிரை முகம் கொண்டு இருக்கக்கூடிய அரக்கனாய் இருந்தான். அவனுக்கு சமமாக அதே குதிரை முகம் கொண்டு அவதாரம் செய்து போரிட்டு அந்த அரக்கனை அழித்து நமக்கு வேதங்களை மீட்டுக் கொடுத்தார். ஹயக்ரீவர் நமது மகாவிஷ்ணுவுக்கு சகஸ்ரநாமங்கள் 1000 சகஸ்ரநாமம். இது மகாபாரதத்திலே பீஷ்மர் கேட்க சொல்லப்பட்டது. இந்த சகஸ்ரநாமத்தை வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே என்று மகான்கள் துன்பு தொட்டு அனைவரும் சொல்லிக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தை பெற்று வருகிறோம். இந்த ஸ்ரீமன் நாராயணன் அம்பாளை துடித்து சொன்ன சகஸ்ரநாமம் தான் லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு தான் நமக்கெல்லாம் அளித்தார். அந்த அம்பாளுடைய
1000 ஞானத்தையும் நமக்கு அளித்து நமக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பார். இப்போது அந்த குதிரை ஏன் இப்போது வேகமாக செயல்பட வேண்டும் என்றால், இப்போது நமக்கு ஹார்ஸ் பவர் என்று சொல்வார். இப்போ நம்ம இன்ஜின் தான் ஓடுறது, மோட்டர் ஓடுறது. இந்த மோட்டருக்கு என்ன சொல்லுவாங்க? 100 வாட், 500, 1000 என்ன பண்ண ஹார்ஸ் பவர் தான் அப்படின்பாங்க. ஹார்ஸ் பவர் அந்த வேகம். அதே மாதிரி நமக்கு கல்வி ஞானத்தின் வேகம். உலகத்திலே கற்றது கைவிடுங்களவு கல்லாதது உலகளவு அவையா சொல்லியிருக்கான். அதே மாதிரி நாம் அதிகமாக கற்க வேண்டும் என்றால் இந்த அயக்கிரிவரை தியானம் செய்ய வேண்டும். அயக்கிரிவரை தியானம் செய்தால் மனம் மிக வேகமாக செயல்படும். இப்ப நல்லா பசங்கள்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா தரவு பண்ணியிருப்பாங்க. ஆனா எக்ஸாம் எழுதும் போது அந்த நிமிஷம் மறந்து போயிடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறமா எழுதி கொஞ்சம் முடிச்ச அப்புறமா ஐயோ இது கொஸ்டினுக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்டாக்க கரெக்டா சொல்லுவாங்க, கரெக்டா எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா எழுதும் போது மறந்து போயிடும். சரியான நேரத்துல நமக்கு மறந்து போயிடும். இந்த சரியான நேரத்துல ஞாபகம் வரணும்னா இந்த ஹயகிரீவரை மனசார தியானம் பண்ணணும். ஹயகிரீவர் சரஸ்வதி கடாட்சம் எல்லாம் பெற்றவர். சரஸ்வதி ஹயகிரீவருடைய கடாட்சம் பெற்றது. தெய்வங்கள்ல எந்த ஒரு வேதமும் கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த கல்விக்கு அதிபதியா ஹயகிரீவரை வைத்து எல்லோரும் போற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஹயகிரீவரை நாம் இங்கு ஆவாகனை செய்து குழந்தைகள் நலத்திற்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இங்கு இந்த ஹோமம் நடைபெற உள்ளது. பக்தர்களும் குழந்தைகளும் இதிலே பங்கேற்று அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியே லாபம். ரொம்ப சந்தோஷமா நல்ல விதமா சொன்னீங்க. இந்த அறிவிப்பு நம்ம ஆலயத்தில் அடுத்த ஆடி மாச விசேஷம் அடியார் பெருமக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆடி மாச விசேஷம் நல்லா சிறப்பாக செய்யணும். ஆகஸ்ட் 15 நமது ஆலயத்துல பால்குட வைபவம் இருக்கு. யாரெல்லாம் கலந்துக்கிறோமோ நம்ம கோவில டோக்கன் வாங்கிக்கோங்க. அதே போல அடுத்து நம்ம ஆலயத்துல எல்லாருக்கும் தெரியும் பரதநாட்டியம், பக்தி இசை இதெல்லாம் நடக்கிறதுன்ட்டு. புதுசா யாராவது கலந்துக்கணும்னாலும் நம்ம சேர்ந்து படிக்கலாம். இந்த வருஷ கடைசியில எல்லாரும் கிரேட் எக்ஸாமுக்கு போடுவாங்க. அதே போல அடுத்த வாரம் நமது ஆலயத்துல பக்தி இசை பயிலக்கூடியவங்க திருப்பூர் முருகர் கோவில்ல முதல் முறையா ஒரு கிருத்திகை முன்னிட்டு நம்ம ஆலயத்தின் சார்பாக போய் பாட போறாங்க. யாராவது கூட வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம பூஜைக்கு வந்திருக்கோம். எல்லாரும் இந்த வருஷம் நல்ல விதமா படிக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அவங்க பேர்லாம் பிக் பண்ணிருக்கோம். இப்ப நாமங்கள் உங்களுடைய பெயர் சொல்லி இப்ப அடுத்த அஸ்தோத்திரம் படிப்பாங்க. பேர் சொல்லி இது சங்கல்பம் படிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மகான்கள்லாம் ஒவ்வொரு தெய்வத்தை உபாசனை பண்ணுவாங்க. உபாசனை பண்றதுன்னா அந்த தெய்வங்களையே நிறுத்தி மனசு ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணீங்கன்னா அம்பாளை நிறுத்தி உபாசனை பண்றது ஸ்ரீவித்யா உபாசனை. அவங்க முன்னாடி அம்பாலே பேசுவோம். அதே மாதிரி மத்துவ மத சம்பிரதாயத்துல வாதிராஜர் அப்படின்னு இருந்தார். தீர்த்தர் வாதிராஜ குரு தீர்த்தர் ராகவேந்திர சுவாமி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவர் 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகான். அவர் விசேஷமாக லட்சுமி ஹயகிரீவரை உபாசனை பண்ணக்கூடியவர்.
அவர் நித்திய கர்மன். தினசரி அவருடைய பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு தட்டுல நிறைய கொள்ளு எடுத்து தலைக்கு மேல வச்சுப்பார். தலைக்கு மேல டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் தலைக்கு மேல வச்சுப்பார். வச்சுட்ட உடனே பகவான் குதிரை முகத்தோட அயகிர சுவாமி தோன்றி அந்த கொள்ளெல்லாம் சாப்பிட்டு போடுவார். தினசரி நடந்து வந்த ஒரு விஷயம். கடலை பருப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கடலை பருப்பு அதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் அவருக்கு குதிரைக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த விஷயங்கள்லாம் வைத்து மேலே வச்சுட்டு சாப்பிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு ஒரு நடந்த ஒரு விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, எப்போ எக்ஸாம் நடக்கும்? மார்ச் ஏப்ரல் நடக்கின்ற சமயத்தில் என்ன பண்ணுவோம்? முன்னாடியே மார்ச்சுக்கு முன்னாடி என்ன மாசம்? பிப்ரவரி மாசம். ஜனவரி பிப்ரவரி வந்தா போதும், செட்டி புண்ணியம் கூட்டமாக வழியும். ஆளுக்கு அப்பதான் சாமிக்கு காக்கா பிடிப்போம். சாமியை என்னை காப்பாற்றி நான் பாஸ் பண்ணணும். நான் இத்தனை நாளா குவார்டர்ல சரியா வாங்கல, ஆப்போல சரியா வாங்கல, இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி என்னை பாஸ் பண்ண வச்சிருன்னு கேட்போம். நம்ம இன்னைக்கு நம்ம ஹோம்ஒர்க்கை பண்றோம்னு சொன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு இந்த கல்வியாண்டோட ஆரம்ப கட்டத்தில் இப்போ நம்ம படிப்பு நல்ல முறையில் படிக்க துவங்கினாக்கா அந்த முயற்சி எடுத்தாக்க இறைவன் நமக்கு துணையா நினைப்பான். நீ கடைசி நேரத்தில் முட்டிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, பண்ணுவார் கடவுள். இருந்தாலும் நம்ம முயற்சி திருவினையாகும். முயற்சியிலிருந்து ஆரம்பிக்க